மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து அவங்க பார்த்த பையனை வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேச வர சொல்லியிருப்பாங்க. இது வந்து வீட்டில் உள்ள யாருக்குமே பிடிக்கல. முக்கியமாக சாரதமா பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. உன் இஷ்டப்படி எதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க? அந்த பையனை கல்யாணம் பண்ண என்ன? விஜய பண்ணா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிட்டு இருக்கும்போது, இந்த வீட்டில் உள்ள யாருக்குமே என்னோட மனசு புரியவே இல்லை. இந்த வீட்டில் இருக்கவே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெறுப்பாக இருக்குன்னா எங்கேயும் கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சாரதாமாவும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு நேரில் மீட் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் நிறையா ட்ராமா பண்ணிட்டீங்க, பண்ணி எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து புதுசாக நீங்கள் உங்கள் குழந்தைய வச்சு புதுசாக ட்ராமா போடுறீங்களா? நிவின் எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட கோவமாக பேசவும், இனிமேல் நானும் என் குழந்தைய உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டோம், உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. உடனே காவேரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் போகிறாங்க. ஸ்கூலில் போய் பார்த்தா அம்மு வந்து ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அம்மு வந்து ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரியும் அதை நினச்சே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மு உட்காந்துருக்க சேரை பார்த்துட்டே இருக்காங்க. சாப்பிடும்போது கூட அம்மு உட்காந்து சாப்பிடுவா, அம்மு காணமேன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்லேயே இருக்காங்க. காவேரி விட்டு பார்த்திங்க அப்படின்னா விஜயும் அவங்க பொண்ணு விலகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமாவது காவேரி வந்து விஜயை புரிஞ்சுக்கிட்டு விஜயை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.